எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில செமஸ்டர் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 1ல கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பற்றின சின்ன ஷார்ட் நோட்ஸை பார்த்துடலாம். இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் அப்ரோச் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். கிளாஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்லலாம். வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட், அதுக்குள்ளே இன்ட்ரோல், கேர் நேம் 20 இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடலாம். அடுத்தது கிளாஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா கிளாஸோட இன்ஸ்டன்ஸு, அதாவது ரியல் வேர்ல்டு என்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் S1. இங்கே S1ங்கிறது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஏதாவது ஒரு பையனோட பேர் இல்லைன்னா கேர்ளோட பேராக இருக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது டேட்டா, ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையுமே ஒரே பண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன். கிளாஸ்க்குள்ளே டேட்டாவை ஹைட் பண்ணிவிடுவோம். என்கேப்சுலேஷனில் டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து கிளாஸ்க்குள்ளே ஹைட் பண்ணிவிடுவோம். இது ஒரு அட்வான்டேஜ் அப்போ என்னவாக இருக்கும், கண்டிப்பாக டேட்டா வந்து செக்யூராக இருக்கும். அன்ஆத்தரைஸ்டு பர்சன் யாருமே இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை மட்டும் ஷோ பண்ணுறது, அன்னெசரியான டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷின். இப்போ நம்ம ஏடிஎம் மிஷின்குள்ளே போகிறோம், நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அங்கே ஷோ ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய லாஜிக் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து வேறு கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது கோட் வந்து இங்கே என்ன ஆகும்னா ரீயூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அந்த டீச்சர் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் எம்ப்ளாயி. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன ஆகும், கண்டிப்பாக ஆப்வியஸாக கோட் வந்து டூப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் இந்த இன்ஹெரிட்டன்ஸில். ஸோ அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் படிக்கிறப்போ அதோட டெஃபினேஷனையும் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் படிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே அந்த கொஷனில் கவர் ஆகிடும். எந்த கொஷின் கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு எழுத தெரியும். ஸோ கான்செப்டை எப்பயுமே புரிஞ்சுட்டு படிங்க, எப்பயுமே மறக்காது, லைஃப் டைம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாலிமார்ஃபிசம், அதாவது ஃபங்க்ஷன் நேம் ஒன்றா தான் இருக்கும், பட் அதோட ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் பாலிமார்ஃபிசம். இதை வந்து நம்ம 2 டைப்ஸில் இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்று ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதை ஃபர்தராக வர டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு டைனமிக் பைண்டிங். ஃபங்க்ஷன் காலை ரன் டைமில் டிசைட் பண்ணுறது தான் வந்து நம்ம டைனமிக் பைண்டர்னு சொல்கிறோம். கம்பைல் டைமே இதில் கிடையவே கிடையாது. இது எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம இந்த டைனமிக் பைண்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மெசேஜ் பாசிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸு ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட மெசேஜ் பண்ணி அனுப்பி கம்யூனிகேட் பண்ணும். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட மெசேஜ் அனுப்பி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மெசேஜ் பாசிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். கோட் ரீயூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா செக்யூரிட்டி வந்து பெட்டராக இருக்கும், மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ரெடியூஸ்டு காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம சிம்பிள் மேனரில் மாற்றிடும், ரியல் வேர்ல்டு மாடலிங் இருக்குது, டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எரர் வந்து எப்போவுமே ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், எரரும் கம்மியாக தான் இருக்கும் இதில்.